அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எழுத்தாளர் ஜெயகாந்தன், கலைஞர் உள்ளிட்டோர் கலந்து உரையாற்றக்கூடிய ஒரு மேடையிலே அவர் மைக்கை பிடித்த உடனே அவர் பேசிய முதல் வார்த்தை, நான் வணக்கம் சொல்வதற்கு தகுதியுடையோர் இங்கு யாரும் இல்லை. அப்படி சொல்லிட்டு தான் அவர் அந்த உரையை துவங்கினார். ஏன்னா, பிதாவே, இயேசுவே, நீரே நல்லவர், நானும் தூய்மை அடைவதற்கான வழிமுறையை எனக்கு கற்றுத்தாரும் ஐயா என்று ஒருவர் கேட்கிறார். அதற்கு ஜீசஸ் சொல்லுகின்ற வார்த்தை, நீரோ என்னை நல்லவன் என்கிறாய், பிதாவை தவிர இங்கு எவரும் நல்லவர் அல்லார். இது ஜீசஸ் சொன்ன வார்த்தை. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நான் எரிசேலத்தில் பிறந்திருந்தால் என்னுடைய இருதயத்தில் இருந்து இரத்தத்தை எடுத்து இயேசுவின் பாதங்களை கழுவியிருப்பேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வர்றதை நீங்கள் கவனிக்கணும். நம்மளுடைய ஆசிரமங்களில் தகப்பன் சமாதி ஆகியிருக்கிறாரு, அவருடைய பையன் அந்த சமாதி நிகழ்வில் பேசுகிறாரு. நான் ஏன் வித்தை எடுத்துக்கிடலை அப்படின்னா, வித்தை பண்ணுனா பைல்ஸ் வந்துடும். இது மேடையில் பேசுகிறவருக்கு வயசு 55 வயசு இருக்கும், அதனால தான் நான் வித்தை எடுத்துக்கிடலைன்னு பேசுகிறாரு. இதை ஆன்மீக தோட்டத்தில் பேசுகிறாரு. அதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. சித்தவேதத்தில் சாமி எழுதின கருத்தவே மறுத்து ஒருத்தர் மேடையில் பேசுகிறாரு. அது மற்ற மேடைகளில் அதையும் கேட்டுக்கிட்டு வித்தியார்த்திகள் அமர்ந்திருக்கிறாங்க. இது எனக்கு சாத்தியமில்லை. இந்த தண்ணி பாம்பாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எனக்கு சாத்தியமில்லை. என்னால் அதே இடத்துல அதை எதிர்க்க முடியலைனாலும் அது அநாகரிகமாக தெரியுமே, மற்ற வித்தை பெறாத பொதுமக்களெல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு மத்தியில் அது அநாகரிகமாக தெரியுமேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வாட்ஸ்அப்லையாவது நான் அதை எதிர்ப்பேன். இந்த ஷார்ப்னஸ் வந்து ஒவ்வொரு வித்தியார்த்திக்கும் இருக்கணும். ஏன்னா, இந்த வித்தையை இந்த மாயா சமுத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக எத்தனை ஆன்மாக்கள் எத்தனை விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுது, எத்தனை விதமான எதிர்ப்புகளை அது சந்திக்குது. உடலோடு உள்ளவர்களும் உடல் அற்றவர்களுமாக கடின உழைப்பால் இதை நிறுவுவதற்காக முயற்சிக்கும்போது தன்னுடைய சுயநலங்களுக்காக அதை உடைக்கிறதும் அந்த உடைச்சி பேசுகிறத அனுமதிக்கிறதும் என்னால் ஏற்க முடியாது. அதனால தான் நம்மளுடைய வார்த்தைகள் எப்பயுமே கொஞ்சம் தனிச்சு இருக்கும், கொஞ்சம் தடிமமாகவும் இருக்கும். அது என்னுடைய ஸ்டைலு. அதுக்காக நான் ஒருபோதும் கவலைப்பட்டதே கிடையாது. இதை உற்று நோக்கக்கூடிய 1-2 ஆன்மாக்கள் என்னோடு நட்பாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவன். ஆத்ம நமஸ்காரம்.